أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அம்மகன் அவருடன் சேர்ந்து உழைக்கும் வயதினை அடைந்தபோது இப்ராஹிம் ஒரு நாள் அவரிடம் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை பலியிடுவதாய் கனவு கண்டேன். உனது கருத்து என்ன என்பதை சொல். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதனை செய்துவிடுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். மேலும் இப்ராஹிம் மகனை முகங்குப்புற கிடத்தினார். وَنَادَيْنَاهُ أَن يَا إِبْرَاهِيمُ அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹீமே, قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ நீர் கனவை நனவாக்கிவிட்டீர். நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குகின்றோம். إِنَّ هَذَا لَهُوَ الْبَلَاءُ الْمُبِينُ திண்ணமாக இது ஒரு தெளிவான சோதனையாயிருந்தது. وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்து அக்குழந்தையை நாம் விடுவித்துக் கொண்டோம். وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். سَلَامٌ عَلَى إِبْرَاهِيمَ சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் மீது. كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ நன்மை புரிவோருக்கு நாம் இத்தகைய கூலியையே வழங்குகின்றோம். إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُؤْمِنِينَ திண்ணமாக நம்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராக அவர் திகழ்ந்தார். وَبَشَّرْنَاهُ بِإِسْحَاقَ نَبِيًّا مِنَ الصَّالِحِينَ மேலும் இஸ்ஹாக் பற்றியும் அவருக்கு நாம் நற்செய்தி அறிவித்தோம். அவர் ஒரு நபியாகவும் சான்றோர்களுள் ஒருவராகவும் இருந்தார். وَبَارَكْنَا عَلَيْهِ وَعَلَى إِسْحَاقَ وَمِنْ ذُرِّيَّتِهِمَا مُحْسِنٌ وَظَالِمٌ لِنَفْسِهِ مُبِينٌ மேலும் அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் அருட்பாக்கியங்களை பொழிந்தோம். அவ்விருவரின் வழித்தோன்றல்களில் சிலர் நன்னடத்தை கொண்டவர்களாகவும் இன்னும் சிலர் தமக்குத்தாமே வெளிப்படையாக கொடுமை புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள்.